சார், இப்போ ஏறக்குறைய ஒரு 1 வீக் பார்த்தோம்னா திருமாவளவன் தான் தமிழ் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக இருக்கார். எல்லா சேனல்ஸ்லையும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி உடையுமா உடையாதா இந்த மாதிரியான டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடையும் அவர் அறிவிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அதோட கேரக்டர் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மது ஒழிப்பு மாநாடோட கேரக்டரே மாறின மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இப்போ டார்கெட் டிஎம்கேன்றதை விட டார்கெட் பிஜேபி அப்படின்ற மாதிரி போயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ட்ராவல் எப்படி பார்க்குறீங்க? அங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க இதை? அதுக்கு முன்னால் திருமாவை பற்றி ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் நம்ம பார்க்கலாம். 1999 தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இட் வாஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் தமிழ்நாடு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட். அப்புறம் அதுக்கு ரிசைன் பண்ணிட்டு வராரு. மூப்பனார் தான் அவருக்கு மென்டரிங். இன்ஃபேக்ட் மூப்பனார் வந்து 99 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக தான் நிற்கிறாரு. ஏன்னா டிஎம்கே வெண்ட் வித் பிஜேபி, காங்கிரஸ் அண்ட் 2 லெஃப்ட் பார்ட்டிஸ் வெண்ட் வித் ஜெயலலிதா ஏடிஎம்கே. இன்ஃபேக்ட் தட் எலெக்ஷன், அந்த 99 பார்லிமெண்ட் எலெக்ஷன் செப்டம்பரில் நடந்த எலெக்ஷனுக்கு சீட் ஷேரிங்க்கு ஐ ஹவ் சீன் இட் அண்ட் ஐ ஹவ் கவர்ட் இட். நான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த நியூஸை. ஐ திங்க் இந்த ஜூலை ஆர் ஆகஸ்ட், இந்த மந்த் ஆஃப் ஜூலை ஆர் ஆகஸ்ட், செப்டம்பரில் எலெக்ஷன் நடந்தது நினைக்கிறேன். பிரணாப் முகர்ஜி அண்ட் டாக்டர் மன்மோகன் சிங் 2 பேரும் ஜெயலலிதா வீட்டுக்கு அலைன்ஸ் சீட் ஷேரிங் டாக்ஸ்க்கு வந்து பேசினாங்க. ஐ திங்க் 7 சீட்டு நம்ம கொடுத்தாங்க அவங்க 99 எலெக்ஷனில். ஸோ காங்கிரஸ், ஜெயலலிதா, ஏடிஎம்கே 2 லெஃப்ட் பார்ட்டிஸ் அவங்க போயிட்டாங்க. இந்த பக்கம் டிஎம்கே, பிஜேபி இவங்க போனாங்க. மூப்பனார் காங்கிரஸ் பிஜேபியை விட்டு திமுக பிஜேபியோட போனதால் வெளியில் வந்தவரால் ஜெயலலிதா கிட்ட போக முடியல. ஜெயலலிதா ஏற்று தானே கட்சி ஆரம்பித்தோம். அப்போ தான் அவர் இந்த தலித் பாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு இதை வந்து 2 தலித் லீடர்ஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ட் திருமா 2 பேரையும் அரவணைச்சு அவங்க மூலமாக தான் அவர் அந்த எலெக்ஷன் சந்தித்தார். பட் ஃபெயில் 0. இன்ஃபேக்ட் அப்போ உண்ணாவிரத போராட்டத்திலலாம் ஹிண்டு பேப்பரில் பேஜ் 1 வந்து மூப்பனாருக்கு வலது பக்கம் கிருஷ்ணசாமி, இடது பக்கம் திருமாவளவன் உட்காந்துருப்பாங்க. 2 தலித் லீடர்ஸ் ஃபோட்டோ ஹிண்டு பேப்பரில் பேஜ் 1 வந்து மேபி இது ஒன் அண்ட் ஒன்லி அக்கேஷனாக இருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2001 வந்து மூப்பனார் வெண்ட் அவே வித் ஜெயலலிதா. ஏடிஎம்கே அங்கே போச்சு. டிஎம்கே விசிகேவோட பொசிஷன் எனக்கு அப்போ அவங்க ஐ திங்க் தே வெண்ட் வித் தி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அவங்க தே வெண்ட் வித் ஐ திங்க் தே வெண்ட் வித் டிஎம்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, அது ஞாபகம் இல்லை. அப்போ அந்த 2001 வந்து திருமாவோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. தென் அதுக்கு பிறகு அவர் வந்து 2009 வந்து திருமா வந்து திமுகவோட வராரு, எம்பிசி ஜெயிக்கிறாரு. 14 திமுகவோட நிற்கிறார், பட் ஜெயிக்க முடியல. அதன் பிறகு 16 மக்கள் நல கூட்டணின்னு போய் ஃபெயில்டு. 19 அகெயின் ரீஜாயின்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அவங்களோட டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இதில் 3 எலெக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து 2 எம்பிஸ் வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அசம்பிளியில் 6 சீட்டு கொடுத்து 4 ஜெயித்தாங்க. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் 7 வருஷமாக டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. டெல்லி பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ் தி ஒன்லி தலித் லீடர் இந்த பாஸ்ட் 10 years ஆஃப் மோடி கவர்மெண்ட். பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலித் லீடர்னு அவரை தான் சொல்லலாம். நிறைய ஆசை வார்த்தைகள் அவருக்கு காட்டப்பட்டன, நிறையா அவருக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுக்கப்பட்டது. ஐ நோ இட் வெரி வெல். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய தலித் லீடர்ஸ் தே ஃபாலன் இன் டு தி ட்ராப் ஆஃப் பிஜேபி. மாயாவதியாக இருக்கலாம், ராம்விலாஸ் அத்துவாலேவாக இருக்கலாம், பாஸ்வானாக இருக்கலாம், ஈவன் இவர் இந்த உதித் ராஜன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒன்றுலாம் அவராக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பெரும்பாலான தலித் லீடர்ஸ் தே வெண்ட் வித் பிஜேபி. இந்த ஒன்லி பவர்ஃபுல் தலித் லீடர் பிஜேபியை ஷன் பண்ணிவிட்டு பிஜேபியோட போகாமல் இருக்கக்கூடிய ஒரே லீடர் அவர் தான். ஸோ அதில் ஒரு ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி இந்துத்துவ ஸ்டாண்டில் வந்து ஹி ஹேஸ் அ கன்சிஸ்டன்சி. அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இப்போ திடீர்னு அவர் வந்து ஏன் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு? அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே சக்ஸஸ்ஃபுல் விக்டரி, 2 சீட்டு மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க. 19 2 ஜெயித்தாங்க, இப்போ 2 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சடனாக இந்த இஷ்யூவை கையில் எடுத்தது, அதுவும் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிஎம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கும்போது அது இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் ஊரில் இல்லாததால் டிஎம்கேவால் அதுக்கு சரியாக அந்த முதல் ஒரு 1 வீக் வந்து ஆன்சர் பண்ண முடியல. பிகாஸ் த சீஃப் மினிஸ்டர் வாஸ் அவே. டேமேஜ் கண்ட்ரோல் குயிக்காக பண்ண முடியல. டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த 1 வீக் வந்து ஸ்டோலன் தி மீடியா லைம்லைட். அவர் நல்லா இப்போ வரைக்கும் அந்த மீடியா லைம்லைட்டில் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு 1 வீக் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே டிஎம்கேவால் அது அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ண முடியல. இந்த கரெக்டாக மீடியாவில் எப்படி இருக்கணுன்றதை தெரிஞ்சு அவர் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் மீடியா லைம்லைட்டில்.
இப்போ முந்தா நாள் சிஎம்ஐ போய் பார்த்தோன்னா தேர் இஸ் அ தா, அதாவது ஒரு மாற்றம் வந்திருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா மதுவிலக்கு மாநாடுன்னு சொன்னதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்ல புத்திசாலித்தனமாகவோ விஷமத்தனமாகவோ பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக திருப்பிட்டாங்க. ஏன்னா மதுவிலக்கு என்பது வந்து தேசிய கொள்கை, கான்ஸ்டிடியூஷனில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் 46 வந்து பூரண மதுவிலக்கு இருக்குது. அதனால் மத்திய அரசுக்கு தான் அதில் பொறுப்பு, மாநில அரசுக்கு பொறுப்பு கிடையாதுன்ற மாதிரி மாநில அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நல்ல புத்திசாலித்தனம் நினைத்து கொண்டு அவர்கள் பிஜேபிக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். அது முதலமைச்சர் ஸ்டாலின் தன் மீது எய்யப்பட்ட அம்பை மோடி பக்கம் திருப்பி விட்டிருக்கிறார். இப்போ 2 பேர், ஏதாவது வந்து பொதுவாக தான் திரும்ப அழைப்பு விடுத்தார். உங்களுக்கு தெரியும், அந்த மாநாட்டில் யார் வேணால் கலந்துக்கலாம், அதிமுக கூட கலந்துக்கலாம், எக்ஸப்ட் பாமகவும் பிஜேபியும், சாதி கட்சியும் மதவாத கட்சியும் கலந்துக்கூடாதுன்னு. நான் அவர் வெளியில் வந்து பேசும்போது முதலமைச்சர் திமுக சார்பாக 2 பிரதிநிதிகளை RS பாரதியும் TK இளங்கோவன் அனுப்புவதாக சொன்னார் அப்படின்னாரு. நாங்கள் அழைக்கவில்லைன்னு சொன்னார். பொதுவான அழைப்பு தான், தனிப்பட்ட முறையில் திமுக எந்த அழைப்பும் இல்லை. ஸோ அழையா விருந்தாளியாக திமுக வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறது என்றும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் இது டிஎம்கேவோட ஒரு ஷ்ரூடு பொலிட்டிக்கல் மூவ்ன்றது தான் யதார்த்தம். ஏன்னா திமுக அரசு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஜஸ்ட் ஒரு 2 months முன்னால் கள்ளசாராயத்தில் 100 பேர் 70 பேருக்கு மேலே செத்து, அன்அக்கௌண்டட் ஃபிகர்ஸ் பி 100ன்றாங்க. அவ்வளோ பேர் செத்த ஒரு இடத்துல, கள்ளக்குறிச்சியை திரும்ப சோசன் கள்ளக்குறிச்சி, அந்த இடத்துல போய் வந்து ஒரு மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்க. மது ஒழிப்பு மாநாடில் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுகவும் மேடையில் ஏறுதுன்னா இதை விட ஒரு கண்கொள்ளா காட்சி ஜனநாயகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ டிஎம்கே வந்து டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். விசிகாவோட மது ஒழிப்பு மாநாடை திமுக மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துடுச்சு. எப்படி அப்படி சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு? ஆப்வியஸ்லி வென் தேர் ஆர் டிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆன் த ஸ்டேஜ், என்ன உங்களால் பெருசாக பேசிட முடியும்? அந்த காட்சியை வந்து உங்களுக்கு வந்து எப்படி டு புட் இட் வெரி டீசென்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப நாசியேட்டிங்காக இருக்காதா, அருவருப்பாக இருக்காது உங்களுக்கு வந்து? வாட் நான்சென்ஸ். அதாவது வேறு எந்த ஸ்டேட்லேயே இது நடக்குமா? மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி திமுக பூரண மதுவிலக்கை கொண்டு வருதுன்றது இட் இஸ் வெல் வித்தின் த ரைட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விசா இஷ்யூ பண்ணணும், நோட் அடிக்கணும், பெட்ரோல் விலையை குறைக்கணும்னா அது திமுகவால் முடியாது, நினச்சாலும் முடியாது. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இல்லை, அது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. வேற மதுவிலக்குன்றது மாநில அரசு நினைத்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். தட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அண்ட் லீகல் பொசிஷன். 4 மாநிலங்களில் இந்தியாவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது த கிரக்ஸ் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் வந்து என்ன? தமிழ்நாட்டில் மது ஆறாக ஓடுது, கள்ளசாராயம் அதிகமாக இருக்குது, போதைப் பொருளையும் சேர்த்துக்கிட்டாங்க கூட. மது ஒழிப்புன்னு கொண்டு வந்துட்டு வென் யூ டிமாண்ட் ப்ரொஹிபிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளக்கூடிய கட்சியோட ரூலிங் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் மேடையில் இருக்காங்கன்னா, டோன்ட் யூ திங்க் தட் யூ ஆர் டீசிங் பீப்புள்? மக்களை நீங்கள் வந்து டீஸ் பண்ணுறீங்க, சீன்றீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? எதுக்கு வந்து இப்போ இது வந்து திமுக அழகாக வந்து அவங்க வந்து செக் வச்சுருக்காங்க. ஐ வாண்ட் சே செக் அண்ட் மேட், பட் டெஃபினட்டாக டிஎம்கே ஒரு செக் வச்சுருக்கு திருமாக்கு. அவர் அதை எப்படி அந்த மாநாடை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியல. அந்த மாநாட்டில் வந்து 2 டிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கும்போது கேன் யூ கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட்? இதே வந்து ஒரு எடப்பாடி இன்னைக்கு சிஎம்மாக இருந்து அவரோட கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு கள்ளச்சாராய சாவு நடந்திருந்து அவரோட தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இதே விசிக்கு அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு திருமா வந்து எடப்பாடியோட அலையன்ஸில் இருக்கார். இந்த மாதிரி ஒரு மாநாடை வந்து அவர் நடத்துகிறாரு, அதில் அதிமுக தான் பிரதிநிதியை கலந்து கொள்ளும் அப்படின்னு எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர். வாட் வுட் ஹவ் பீன் த டிஎம்கேஸ் ரியாக்ஷன்? டோன்ட் யூ திங்க் தே வுட் ஹவ் கான் டு டவுன்ஸ்? சார், இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் திமுக மேலே அழுத்தம் போடணும்னு அவர் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு ஒரு இஷ்யூ அவர் சூஸ் பண்ணுறாரு. மதுவிலக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறார். ஏன்னா அவர் மதுவிலக்கு மேலே நிஜமாவே பெரிய அக்கறை இருந்தால் ஸ்டார்டிங்லேருந்து அதை கையில் எடுத்து பேசியிருக்கலாம். பட் இப்போ பர்டிகுலராக அவர் கையில் எடுக்கிறாருன்னா ப்ரெஷர் போடணும், ப்ரெஷர் போடுறதுக்கு இந்த இஷ்யூவை கையில் எடுக்கலாம் அப்படின்னு கையில் எடுக்கிறார்.
இப்போ திருமாவளவன் நினச்சிருந்தாருன்னா ப்ரெஷரை வேறு மாதிரியும் போடலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போடலாம். லெட்ஸே இப்போ தலித் அட்ராசிட்டிஸ்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற இஷ்யூவை கையில் எடுத்திருந்தாருன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கான ப்ரெஷரை திமுக மேலே போட்டிருக்கும். திமுகவுக்கு அது பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா திமுக வந்து நாங்கள் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை காக்கக்கூடிய கட்சின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த வகையில் திமுக மேலே ரொம்ப அழுத்தமும் போடக்கூடாது, ஆனால் அழுத்தமும் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இஷ்யூ இது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மதுவிலக்கு இஷ்யூவை கையில் எடுக்கிறவங்க யாருமே பெருசாக அதை பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஒன்று தான் தெரியும். ஸோ இந்த இஷ்யூவை மக்கள் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் எதுக்கு இதை நான் கேட்குறேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஏன் இப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாருன்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கான பதில் என்ன? ஏன்னா எலெக்ஷன்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குது. என்ன ட்ரை பண்ணுறாரு? சரி, இந்த மதுவிலக்கு திருமாவோட நோக்கம் கிடையாது. எஸ் ப்ராப்ளம்ஸ் வித் அவருக்கு திமுகவோட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவருடைய சமீபத்திய பேட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சகித்து கொண்டு தான் அந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு அவர் வெளிப்படையாக சொன்னார். அவரோட செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் பல பேர் தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் பேசும்பொழுது வந்து இந்த அலையன்ஸுக்கு எதிராக பேசுகிறாங்க. மானங்கட்ட அலையன்ஸ் அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார். இதெல்லாம் ஆன் ரெக்கார்டு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம்முக்கு திமுக மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அதிருப்தி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் இஷ்யூஸ்லாம். பட் சிபிஎம்மில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி அலையன்ஸை சேலஞ்ச் பண்ணி பேசினதே கிடையாது. இந்த பார்ட்டி ஸ்பீக்ஸ் இன் ஒன் வாய்ஸ். சிபிஎம்மில் கட்சி ஒருமித்த குரலில் தான் பேசுது. அலையன்ஸ்ன்றது தலைமை தான் முடிவு பண்ணுறாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும். ஆனால் விசிகா உள்ள செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வந்து அலையன்ஸுக்கு எதிராக பேசுகிறாங்க. திரும்பவே சொல்கிறாரு, எனக்கு வந்து சகித்து கொண்டு தான் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாரு. உண்மையாகவே வந்து மதுவிலக்குக்காக இவர் அதை பண்ணுறாருன்றது ஏற்புடையதல்ல. அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவருக்கு அலையன்ஸ்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. 26 வந்து தனக்குரிய முக்கியத்துவம் கிடைக்காது என்று அவர் கருதி இருக்கலாம். இப்போ இந்த எலெக்ஷனில் 21 வந்து அவங்க 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 ஃபார்முலாவை 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபார்முலாவை தான் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு வச்சாங்க. 2 சீட்டு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் 2 சீட்டு தான், இவ்வளோதான். அதில் மதிமுக 1 சீட்டு தான். அசம்பிளிலையும் அதே ஃபார்முலா ரிப்பீட் ஆச்சுன்னா வெறும் 6 சீட்டு தான் கிடைக்கும். நவ் ஹி வாண்ட்ஸ் டு பார்கெயின் ஹார்ட். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ரெண்டாவது, அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து வேறு சில வருத்தங்கள் இருக்குது. இந்த மதுவிலக்கு என்பது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த இஷ்யூவை கையில் எடுத்தவங்க யாருமே ஜெயிச்சதும் கிடையாது. ரெண்டாவது, ஆஸ் அ கான்செப்ட் மதுவிலக்கு என்பது தோற்றுப்போன விஷயம். உலகின் எந்த இடத்துலையுமே அது வெற்றி பெற்றதா வரலாறும் கிடையாது. இப்போ இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ரொம்ப நாள் அங்கே மதுவிலக்கு அமலில் இருக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் பிரசாந்த் கிஷோர் 2 நாள் மேலே சொன்னது, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 1 ஹவரில் மதுவிலக்கை ரத்து பண்ணுவேன்னு சொல்கிறான். அங்கே உண்மையிலே ப்ராப்ளம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, பீகார் நேபாள் பார்டரில் 1000 கடைகள் 1000 ஷாப்ஸ் வேறு ஓப்பன். இங்கேருந்து போய் பீகார் பார்டரை கிராஸ் பண்ணி நேபாளில் குடிச்சிட்டு வரான். கள்ளசாராயம் வெள்ளமாக ஓடுது. ஆனால் அங்கே கள்ளசாராயம் குடிச்சு சாப்பிட்றவனுக்கு சொலேஷியம்ன்ற அந்த நஷ்டஈடு கிடையாது. குஜராத்தில் அது ப்ரொஹிபிஷன் ஆஃப் சாட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஃபோன் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற பிராண்டு உங்கள் வீடு தேடி வரும், இன்க்ளூடிங் அகமதாபாத் கேபிட்டலில். விற்கிறதெல்லாம் மாஃபியாஸ். ப்ரொஹிபிஷனில் இருக்க ஒரு பெரிய டேஞ்சர் என்னென்னா, அலாங் வித் கள்ளசாராயம் இட் வில் பிரிங் இன் மாஃபியாஸ். இதுதான் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ். 1922 1933 அந்த 13 வருஷம் அல் கபூன்லாம் அப்படி வந்தவர் தான். பேர் என்ன சொன்னீங்க? அல் கபூன் ஒரு கேங்ஸ்டர். அந்த 13 வருஷம் அமெரிக்கா வந்து அந்த ப்ரொஹிபிஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ கள்ளசாராயத்தோடு சேர்த்து அது சமூக விரோதிகளை மாஃபியாஸை கொண்டு வந்துடும். அதுதான் இன்றைக்கி இந்த ஸ்டேட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ உலகம் முழுவதும் தோற்றுப்போன விஷயம் மதுவிலக்கு. ஆல்கஹாலிசம் ஒரு பெரிய ப்ராப்ளம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நடப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் மதுவை விற்பனை செய்கிறது கூட தப்பு இல்லை, மதுவை ப்ரமோட் பண்ணுது. ரொம்ப மோசமான லெவலில் இந்த அரசு, அதுவும் இந்த கடந்த 3.5 வருஷமாக இந்த கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு தே ஆர் ப்ரொமோட்டிங் லிக்கர் லைக் எனிதிங். நான் 2-3 உதாரணம் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் திருமண மண்டபங்கள்லேயும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துலேயும் லிக்கர் சப்ளை பண்ணலாம், லிக்கர் சர்வ் பண்ணலான்னு ஒரு ஜீவோ போட்டாங்க. ஹிண்டு பேப்பரில் அது பெரிய நியூஸாக வந்தது. உடனே செந்தில் பாலாஜி அன்றைக்கி மந்திரியாக இருந்தவர், இப்போ ஜெயிலில் இருக்கார், அவர் என்ன பண்ணார், அப்படி எந்த ஜீவோவும் இல்லைன்னாரு. உடனே அவன் ஜீவோவே எடுத்து போட்டான். எனக்கு தெரியாமல் வந்துச்சுன்னாரு மந்திரி. அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனோன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, கல்யாண மண்டபங்களில் வந்து திருமண மண்டபங்களில் மது சர்வ் பண்ணுறதை வாபஸ் வாங்கிக்கிறோம், பட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் பண்ணுறது இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி எந்த கவர்மெண்ட்லையும் நடக்காதது. வெட்டிங் ஹால்ஸ்லேயும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லேயும் லிக்கரை வந்து சர்வ் பண்ணலான்ற அந்த ஜீவோ. அதே மாதிரி டெட்ரா பேக்கெட்டில் கொண்டு வரலான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
ஸோ சரப்ஷியஸாக வந்து இவங்க எந்த அளவுக்கு லிக்கரை ப்ரமோட் பண்ணுறாங்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் இல்லை, பெரிய உதாரணம். 500 கடையை மூடிட்டோன்னு பெருமையாக பேசுகிறாங்கல்ல, கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, ரெவென்யூ அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் லிக்கர் பாலிசி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆர்டிஐயில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான், டாஸ்மாக் வந்து இந்த எந்தெந்த டிஸ்டிலரிஸ்லேருந்து ஆலைகள், மது ஆலைகள்லேருந்து எவ்வளவு சரக்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா, இது ப்ரிவிலேஜ் இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேன்றான். இதுனா இராணுவ ரகசியமாக இது. ஸோ இங்கே லிக்கர் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அவலம். இது ஜெயலலிதா பீரியடு, எடப்பாடி பீரியடு, ஸ்டாலின் பீரியடு, எல்லாரும் கருணாநிதி பீரியட் உட்பட தொடரக்கூடிய அவலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சி இங்கே வந்து ப்ரொக்யூர்மெண்ட்லேயோ டிஸ்ட்ரிபியூஷன்லேயோ ரெவென்யூலையோ கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கும்போது, நிதியமைச்சராக 4 மாதத்தில் அவர் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது சொன்னது, ஓவர் 20,000 crores வந்து ரெவென்யூ வந்து லிக்கர் சேல்ஸ்லேருந்து வருது, ஆனால் அது அக்கௌண்ட்டுக்குள்ளே வரலன்றார். அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிளாக் மார்க்கெட், ஒரு கவர்மெண்ட் மோனோபலி இருக்கக்கூடிய லிக்கர் சேல்ஸில் ஓவர் 20,000 crores வந்து எங்கே போகுதுன்னே தெரியலன்னு மந்திரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சொல்லி 4 வருஷம் 3 வருஷம் ஆகுது, ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த ஓவரால் லிக்கர் பாலிசி நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து விற்கிறத தாண்டி ப்ரமோட் பண்ணுது, ஆல்கஹாலிசத்தை இந்த கவர்மெண்ட்டே ப்ரமோட் பண்ணுது. இந்த திஸ் இஸ் த ப்ரிசைஸ் ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல வந்து மதுவிலக்கு சொல்யூஷன் கிடையாது. ஆல்கஹாலிசம் பயங்கரமாக வந்திருக்குது தமிழ்நாட்டில், குடிக்காதவனே இல்லைன்ற லெவலுக்கு குடிபோதை அதிகமாக இருக்குது. ஆனால் சொல்யூஷன் வந்து மதுவிலக்கு கிடையாது. இந்த இடத்துல தான் யாரும் எளிதில் எதிர்க்க முடியாத ஒரு விஷயமா இந்த மதுவிலக்கு திரும்ப கையில் எடுக்கிறார். இது 2015 வைகோ பண்ணார். மது கடைகளை அடித்து உடைங்கன்னாரு. பச்சபாஸ் காலேஜ் பசங்க போய் கடைகளை அடித்து உடைச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் அரெஸ்ட் ஆகி அவன் லைஃபே போச்சு. அதோட போச்சு வைகோ கதை. 15 மதுவிலக்கு அதை பேசுனது. திரும்ப அதே மாதிரி பாமக வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்தினாங்க, அதோட முடிஞ்சுது. ஸோ இது ஒரு கேட்சி ஸ்லோகன். இது ஒன்றும் டிவிடெண்ட் அவங்களுக்கு கொடுக்காது. ஸோ எப்பவும் அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தேவைப்படும் போது இஷ்யூ எடுக்கிறது, அப்புறம் அதை பெருசாக எக்ஸாக்ட்லி. அதாவது வந்து நீங்கள் சொன்னது தான், அதாவது அரசியல்வாதிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்துக்க முடியாத பொழுது அவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்கும் அவங்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இந்த இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. இது ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். இது லாங் சஸ்டைண்டாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால் வச்சுக்க முடியாது. பெரிய கட்சிகள் எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய கட்சி, திமுக, அதிமுக, 2 பேருமே மதுவிலக்குன்னு நீங்கள் பேசுனீங்கனாலே அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதை அவங்க அட்ரஸ் பண்ணவே விரும்ப மாட்டாங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, they will try to gloss over it, they will try to encompass it. ஏன்னா அது சரின்னு சொன்னால் அடுத்த நாளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அல்லது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு கேள்வி வரும். இல்லைங்க மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் அது பப்ளிக் ஒப்பீனியன் அவங்களுக்கு எதிராக போகும். ஸோ பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக மதுவிலக்குன்ற பிரச்சனையை வந்து அதை வந்து நெருங்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ப்ரிசைஸ்லி அந்த இடத்த அவர் தொடர்றார். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தலித் அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அதை பற்றி பேசாமல் திரும்ப வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார்? அந்த இஷ்யூவை கையில் எடுத்தார்னா ட்ராக்ஷன் கிடைக்காது அவருக்கு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தலித் அட்ராசிட்டிஸ் அதிகமாக போகுது அப்படின்றது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சிவில் சொசைட்டி இன்றைக்கி வந்து தலித் அட்ராசிட்டிஸை பற்றி தலித்ஸ் மட்டும்தான் பேசுகிறாங்க, தலித் ஆர்கனைசேஷன்ஸ் பேசுது, மேபி 2 லெஃப்ட் பார்ட்டிஸ் பேசலாம். சார் ஆக்சுவலாக இப்போ இந்த இஷ்யூவை திருமாவளவன் எடுத்து அவருக்கு ஏன் ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னா, சிம்பிளாக அந்த இஷ்யூ எடுத்ததுக்காக கிடைக்கல. திருமாவளவன் அலைன்ஸை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அலைன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால மட்டும்தான் இந்த மீடியா டென்ஷன் கிடைக்குது. ஸோ தலித் இஷ்யூவை கையில் எடுத்து அதே இம்பாக்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியும். இதை ஒரு பேஸாக வச்சு நான் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழலை கிரியேட் பண்ணாருன்னா இதே மீடியா டென்ஷன் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அது திமுக இன்னொரு பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கும். இல்லை, எனக்கு இதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. தலித் இஷ்யூஸ் அவர் கையில் எடுத்தாருன்னா டேஞ்சர் அதில் என்னென்னா ended up in ரிவர்ஸ் கன்சால்டேஷன். ஓபிசி கன்சால்டேஷனில் போய் அது முடியலாம். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் அதுதான். அவர் இந்த விஷயத்தில் ட்ராக்ஷன் அதிகமாக கிடைக்குதுன்னா மதுவிலக்கால மட்டும் கிடைக்கல. ஐ அக்ரி, நீங்கள் சொன்ன மாதிரி அலைன்ஸை விட்டு போயிடுவாரோன்றதால கிடைக்குது. ஏங்க அமெரிக்காவில் ஸ்டாலின் இருக்கார், ஊரில் முதலமைச்சர் இல்லாதப்போ இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. ஒரு 10 நாள் வந்து இந்த விஷயத்தை தன்னை வந்து அவர் முதன்மைப்படுத்திக்க முடியுது. கலைஞர் பண்ணுவார் இதை மீடியாவில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தன்னை சுற்றி சுழல வைப்பார் மீடியாவை. அதாவது வந்து அஜெண்டா செட் பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் கலைஞர் அதுவும் குறிப்பாக ஒரு பவரில் இல்லாதப்போ கலைஞரால் அதை ரொம்ப அழகாக பண்ணுவார். எம்ஜிஆர் பீரியட்லையும் ஜெயலலிதா பீரியட்லையும் அவர் தானே எதிர்கட்சி தலைவர். தன்னை சுற்றி அவர் சுழல வைப்பார் எப்பயுமே. ஒரு அஜெண்டாவை, ஒரு இஷ்யூவை கையில் எடுத்துகிட்டு அஜெண்டா செட் பண்ணி அந்த மாதிரி திரும்ப ஒரு 10 நாளாக பண்ணிகிட்ருக்கார். டிஎம்கேவால் வந்து அதை வந்து ஸ்டாலின் வந்து 2 பேரும் கலந்துப்பாங்கன்னு சொல்லி அது ஒரு செக் வச்சு இப்போதைக்கு அதை முடிச்சிருக்காது. இன்றைக்கி மதியானம் ப்ரெஸ்ஸில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, திரும்ப வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு அவர், நீங்கள்
திமுகவையும் ஆயிடுச்சு, இந்த மாநாடு எப்படிங்க நடத்துவீங்கன்னு. மாநாடு நடக்கும் பாருங்கள், வந்து பாருங்கள் நாங்கள் என்ன பேசுகிறோன்னுன்றார். ஸோ ஈ மே ஹாவ் சம் சர்ப்ரைசஸ் இன் இஸ் ஸ்லீவ்ஸ், நமக்கு தெரியாது, நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆஸ் ஆஃப் நவ் இட் லுக்ஸ் ஸ்டாலின் வந்து அவருக்கு செக் வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். பட் வெதர் இட்ஸ் ஒன்லி அ செக் ஆர் செக் அண்ட் மேட்ன்றது 2ஆம் தேதி தான் தெரியும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விரிசல் வந்திருக்குன்றது உண்மை. அதாவது வந்து தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஆனால் அவரோட அடுத்தடுத்த மூவ்ஸ் என்னன்னு பார்க்கும்போது தான் அதில் நிறையா வந்து நமக்கு வந்து அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அலைன்ஸை விட்டு வெளியில் போகிறாரு, எங்கே போவார்? வேர் வில் யூ கோ? திருப்பியும் இந்த தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்க்கு தான் போகணும். தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் கிவிங் 0 seats தான். 0 seats. அது வந்து இப்போ நீங்கள் 7 வருஷமாக ஒரு பவுன் ஹோம் இருக்குது டிஎம்கேவோட. 3 எலெக்ஷனை ஜெயிச்சு. ஆனால் ஏன் ஏடிஎம்கே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்களே? ஏடிஎம்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ ஏடிஎம்கே இந்த ஆஃபரை வந்து இன்ஃபேக்ட் சிஎம் ஊரில் இல்லாதப்போ இந்த ஆஃபரை கொடுக்குறாரு அவர். ஏடிஎம்கே திமுக இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்களே, பாமக பாஜக தவிர யார் வேணாலும் கலந்துக்கலாமான்னா அதிமுக கூட கலந்துக்கலான்றார். ஏடிஎம்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண தவறிடுச்சு. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இதே கருணாநிதியாக இருந்திருந்தாருன்னா அப்போசிஷனில் எடப்பாடி சிஎம்மாக இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அவங்க தேவிட கிராப்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த திரும்ப அதை சொன்ன அடுத்த நாள் எடப்பாடி கிட்ட ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் போய் திருமாவை பார்த்து சால்வை போற்றி ஆதரவு கடிதம் கொடுத்து மாநாட்டுக்கு எடப்பாடியார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார், எங்கள் கட்சி சார்பாக 2 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்கன்னா திங்ஸ் would have gone in different direction. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார், இப்போ டிஎம்கேவும் விசிகேவும் அலைன்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் 2 பேரை அந்த மாநாட்டுக்கு அனுப்புகிறாருன்னா அது பெருசாக ஒன்றும் சாதாரணமாக தான் இருக்குது. ஏற்கனவே க்ளோஸாக தான் இருக்காங்க. பட் அதிமுக இதே விஷயத்தை வழியே போய் பண்ணுறாங்கன்னா கூட்டணிக்கு கூப்பிட்றதுக்காக இறங்கி போன மாதிரி ஆகி போயிருமே. இல்லை அது இறங்கி போனது தான் அது. ஆனால் இன்றைக்கி அலைன்ஸே இல்லையே அவங்க கிட்ட. ஏடிஎம்கே கிட்ட இன்றைக்கி அலைன்ஸே கிடையாது. கடலில் தத்தளிக்கிறவனுக்கு துரும்பு கடிச்ச மாதிரி. ஏடிஎம்கே அந்த மாநாட்டில் கலந்துக்குதுன்னா இட் would have been end of the alliance, டிஎம்கே விசிகே அலையன்ஸ். ஆமாம், டெஃபினெட்லி. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போய் எடப்பாடி சார்பாக ஒரு முன்னாள் மந்திரிங்க ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் போய் திரும்ப அவர் ஆஃபீஸில் பார்த்து ஒரு பொன்னாடை போற்றி ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்து வந்தாங்கன்னா தட் ஒன் ஃபோட்டோ வில் ஸ்பீக் வால்யூம்ஸ். பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் கேப்ரியல் பாலிடிக்ஸில். நீங்கள் ஆக்சுவல் ஈவெண்ட்ஸை விட அலைன்ஸ் உருவாகுதோ இல்லையோ திமுகவுக்கு ஒரு ஆமாம், அதுதான் வந்து இன்னைக்கு இப்போ வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டார் ஸ்டாலின். வந்து அதை வந்து செக் வச்சுட்டாரு, நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு. எந்த மாநாட்டில் கலந்துக்கிறீங்க? உங்கள் கவர்மெண்ட்டில் நடக்கிற மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்களே கலந்துக்கிறீங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட் லுக்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டாலின் ஜெயிச்ச மாதிரி தெரியுது இப்போதைக்கு. பட் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸில் என்ன ஆகுன்றது தான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இது அல்டிமேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே திருமாவோட ஃபெயிலியரோ அல்லது திருமாவோட செட்பேக்கோ வந்து இட்ஸ் அ டீப் செட்பேக் ஃபார் தலித் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் ஷார்ட் கம்மிங்ஸ் அவர் வந்து ஒரு டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் தான். அவர் வந்து அவரோட ஒரு விஷயம் ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக அவர் இருக்கிறது வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி ஹிந்துத்துவா பாலிடிக்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் வந்து நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான பவர்ஃபுல் தலித் பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் வந்து பிஜேபியோட அகாமடேட்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது, எலக்ட்ரல் அலைன்ஸ் வச்சுட்டு போகும்போது ஹி ஸ்டுட் அகேன்ஸ்ட் பிஜேபி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராக் சாலிடாக வந்து அவர் தன்னோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு லீடர் வந்து இன்றைக்கி இங்கே டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலைன்ஸுக்கு டிஎம்கே தான் லீடர். இந்தியா பிளாக்குக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் லீடர். அங்கே வந்து தனக்கு சஃபகேஷன் இருக்குன்றதை அவர் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஜூனியர் விட எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்கிறார், காவல்துறை கள்ளக்குறிச்சி மாநாடு நடத்த வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார்கள்னார். ஏன்னா நிச்சயமாக வந்து கள்ளக்குறிச்சியில் போய் கள்ள சாராயத்தில் 70 பேர் செத்து நிறைய பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டத்தில் போய் நீங்கள் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறீங்க, மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி ஹெட்டேக் ஃபார் தி கவர்மெண்ட். அதை எனக்கு காவல்துறை அவரே சொல்கிறார், காவல்துறை அறிவுறுத்துகிறதுன்னு திரும்ப சொல்கிறாரு. இப்போ அது அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இப்போ சிஎம் வந்து திமுகவும் கலந்து கொண்டும் போது இப்போ ஒரு சம் சார்ட் ஆஃப் ஏதோ இப்போ ஒரு ட்ரூஸ் வந்த மாதிரி தெரியுது. பட் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காயம் அப்படியே தான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் தான். இவங்களுக்கு வந்து விசிகேக்கு வந்து திருமாவுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ஹார்ட் பர்னிங் இருக்குது. அதை வந்து அந்த மெயின் இஷ்யூவை அவரால் சரி பண்ண முடியல. அதனால் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறார். பிரச்சனை மதுவிலக்கு இல்லைன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த மெயின் விஷயத்தை சரி பண்ண முடியலன்னு சொன்னீங்க இல்லையா, அதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ கம்யூனிஸ்டுகள் எடுத்தோம்னா சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. இப்போ தொழிலாளர்கள் நலன்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணப்படுதுன்னா
அந்த ப்ரெஷரை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். தொழிலாளர்கள் பார்ட்டிக்கு அழுத்தம் போடுவாங்க, நீங்கள் மேலே கொண்டு போங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய தலித் அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்குன்னா திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவருக்கு அது ப்ரெஷராக போய் மாறும். இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, கள்ளக்குறிச்சியில் காவல்துறை வந்து அதை நடத்த வேணான்னு சொன்னாங்க. அதே ஆர்டிக்கிளில் இன்னொரு விஷயமும் போட்டிருந்தாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நினைக்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த சாதிய பார்வை இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஆர்டிக்கிளில் அவர் சொல்லியிருப்பார் திருமாவளவன் அவர்கள், அந்த விகடன் ஆர்டிக்கிளில். ஸோ இப்போ அட்ராசிட்டிஸ் ஒரு சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் திருமாவளவன் அப்படின்னு தலித் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை நான் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணல. ஓகே, இந்த மது ஒழிப்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் கோர் இஷ்யூ அது, அதை இன்னும் அட்ரஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படி போயிட்டு இருக்க முடியும்? ரொம்ப நாள் போக முடியாது. ரெண்டு பேருக்குமே இந்த சிக்கல் இருக்குது. தலித் பார்ட்டிஸ், விசிகேக்கு வந்து பீங் அ தலித் பார்ட்டி, தமிழ்நாட்டில் தலித்ஸ்க்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இவங்க வந்து உடனே என்சிஆர்பி ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து யூபியில், பீகாரில், குஜராத்தை விட நாங்கள் தான் கம்மி, 15வது ரேங்கில் தான் இருக்கும், இந்த மாதிரி கதை அளப்பாங்க. சமூக நீதி அரசில் திராவிடியன் மாடல்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற கவர்மெண்ட்டில் இது நடக்குதுன்னா அது ரொம்ப அசிங்கம் உங்களுக்கு. இன்ன வரைக்கும் வேங்கவேல் இன்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்டவனா 2 வருஷம் ஆக போது உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் லோக்கல் சிபிஐ என்று வர்ணிக்கப்படுகிற சிபிசிஐடி விசாரித்தும் வாய்தா மேலே வாய்தா ஹைகோர்ட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களால் வந்து குற்றவாளியை கொண்டு போய் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாங்குநேரி இன்சிடெண்ட்டு, கோயில்களில்ங்க தலித்ஸ் உள்ளே போக முடியாமல் நிறைய கோயிலில் பிரச்சனை இருக்குது. இதில் மோசமாக ஒரு நிலைமை என்னென்னா, சமீபத்தில் ஒரு கோயில், அந்த இடம் எனக்கு மறந்து போச்சு, கவர்மெண்ட்டு இழுத்து மூடுது. அங்கே இருக்கக்கூடிய டாமினண்ட் கம்யூனிட்டிக்கும் தலித்ஸுக்கும் பிரச்சனை, உள்ளே போக முடியலன்னு கோயிலை இழுத்து மூடுது கவர்மெண்ட்டு. கோயிலை திறந்து போலீஸ் பாதுகாப்போட தலித்ஸை உள்ளே கூட்டு போகணுன்னு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டரை எதிர்த்து அப்பீலுக்கு போகுது கவர்மெண்ட்டு. இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அவலம் நீ இராணுவத்தை வச்சாவது லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், கோயிலை திறந்தான்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுது. எது? சமூக நீதி அரசு சொல்லுது. இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஆக்சுவலாக இதை தான் திரும்ப கையில் எடுத்துருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி திரும்ப இதை தான் கையில் எடுத்துருக்கணும். மதுவிலக்கை விட தீண்டாமை ரொம்ப கொடுமையானது. கோயிலுக்குள்ளே போக முடியல, கோர்ட்டு சொல்லுது. ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் என்னன்னா, போலீஸை வச்சு, காவல்துறையை வச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே தேவைப்பட்ட சென்ட்ரல் போலீஸை வச்சாது நீங்கள் உள்ளே கூட்டு போன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டருக்கு எதிராக எங்களால் பண்ண முடியாது, லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியாது, கோயிலை திறந்து தலித்தை உள்ளே கூட்டு போனான்னு அப்பீலுக்கு போகுது கவர்மெண்ட்டு. இந்த விஷயம்லாம், இந்த வெக்கக்கேடெல்லாம் கலைஞர் பீரியடில், ஜெயலலிதா பீரியடில், எடப்பாடி பீரியடில் நடந்ததே கிடையாது. இந்த 3.5 வருஷமாக நடக்கக்கூடிய தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் வந்து குவாலிட்டேட்டிவ்லி டிஃப்ரெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே நாங்கள் 10 கோயில் உள்ள கூட்டு போயிட்டோம், இவங்க இப்போ 2 கோயில் உள்ள தான் கூட்டு போக முடியும், இந்த கதையே வேணாம். எந்த மாதிரியான சுச்சுவேஷன்? சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர், யூ ஹாவ் டு ஓப்பன் த டெம்பிள் அண்ட் டேக் தம் இன்சைட். அப்பீலுக்கு போகிறாங்க பெஞ்சுக்கு, எங்களால் முடியாதுன்னு. இதை விட ஒரு அவலம் எதுவுமே இருக்க முடியாது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து திருமாவளை வந்து அவர் பேச வேண்டிய அளவுக்கு அவர் நான் பேசலைன்னு சொல்லலை, அவர் பேசுகிறாரு, நல்லாவே பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறது போல் அதிருப்தி இருக்குன்னு வெளிப்படுத்துகிறாரே தவிர ஸ்ட்ராங்காக ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்ன? அதே தான் லெஃப்ட்டுக்கு லேபர் யூனியன் ப்ராப்ளம்ஸ். இப்போ சாம்சங் ஒர்க்கர்ஸ் 15 நாளாக போராடிட்டு இருக்காங்க. சாம்சங்கில் பெரிய பிரச்சனை. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா இப்படிலாம் பேசிக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையும் அதே மாதிரி நம்ம பேசிக்கிறோம். சாம்சங் ஒர்க்கர்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. சிஐடியில் சவுந்தரராஜன் ஏஎஸ் தான் இதை நடத்திட்டு இருக்கார். அவர் தான் முன்னே எடுத்துகிட்டு போகிறார். அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கொடுத்தவங்க உட்பட பிரச்சனைகள்ன்றாங்க. சாம்சங் ஒர்க்கர்ஸ் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் கூட அவங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி. அது அவங்களோட கோர் ஓட் பேங்கை இங்கே வந்து திருமாவுக்கு தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திருமாவோட ஓட் பேங்கை, விசிகா ஓட் பேங்க் அது எப்படி லாங் டேர்மில் டிஸ்டர்ப் பண்ணுமோ, ஷ்ரிங்க் பண்ணுமோ, அதே மாதிரியான சஃபோகேஷன் வந்து லெஃப்ட்டுக்கு வந்திருக்கு. சிபிஎம்முக்கு லேபர் ப்ராப்ளம்ஸில், டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூவில் 3.5 வருஷமாக இந்த கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அட்டூழியம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் சிஐடியு சிபிஎம் வேணால் ஸ்டாலினுக்கு ஜால்ரா தட்டலாங்க, ஆலவட்டம் சுற்றலாம். அவங்க சிஐடியூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழரையும் நீங்கள் சந்தித்து பேசுங்க, அவங்க ஒர்க்கர்ஸை, அவங்க ஸ்டோரி வேறையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, போத் பார்ட்டிஸ் விசிகே அண்ட் சிபிஎம் இவங்க 2 பேரோட கோர் ஓட் பேங்க்கில் ஒரு சாலிட் சஃபோகேஷன் ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது.
இது இவங்க நினச்சிட்டு இருக்காங்க 3 எலெக்ஷனில் ஜெயிச்ச மாதிரி 26ல் அது வந்து there will be a qualitative change இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. நிறைய லேபர் அண்ட்ரஸ்ட் உள்ளே இருக்குது. இவங்களால் வந்து அதை சால்வ் பண்ண முடியல. அகெயின் மீடியா வந்து அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசலை. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. உங்களோட கோர் ஓட் பேங்க்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. நாங்குநேரி இன்சிடெண்ட்டில் மாணவர்கள் வந்து ஒரு 13 வயசு தலித் பையனை அதே ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த பசங்க வெட்டுறாங்க. 2 பேருமே வந்து ஜுவனையில் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. அவனை ஹோமுக்கு தான் அனுப்ப முடியும் அந்த பையனை. அதுக்கு பிறகு தான் ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி போடுறீங்க. கையில் கயிறு கட்டக்கூடாது, மத அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்றீங்க. உங்கள் கல்வி மந்திரியை கையில் கயிறு கட்டுறாரு. உங்கள் எம்எல்ஏஸும் உங்கள் எம்பிஸும் உங்கள் மந்திரிங்க ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இது கேட்டால் ஒரு வியாகியானம் என்னென்னா வந்து ஜாதின்றது 1000 வருஷமாக இருக்குது, ஒரு நாள் எங்களால் மாற்ற முடியாதுன்றீங்க. அப்போ எது இவ்வளோ பேச்சு காது வரைக்கும் வாய் கிழியுது சமூக நீதின்னு? சாதி மாநாட்டில் ஒரு காங்கிரஸ்காரனோ பிஜேபிக்காரனோ கலந்துக்கிட்டானா வேறு, ஈவன் அதிமுக கலந்துக்கிட்டானா கூட அது பிரச்சனையே இல்லை. அவங்க ஒன்றும் தங்களை சமூக போராளிகள்னு சொல்லலை. பல்லு தேக்க ஆரம்பித்தா பல்லு காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேக்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்து படுக்க போகிற வரைக்கும் ஒரு 3000 தடவை சமூக நீதி பேசுகிறீங்க, திராவிடன் மாடல்ன்றீங்கல்ல. எப்படி மந்திரி போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாரு? சிட்டிங் மந்திரி ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறார், சிட்டிங் எம்பிஸ் கலந்துக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்ன, எல்லா விதமான சாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிராக தான் போய் முடியும். இந்த சஃபகேஷன், இந்த அதிருப்தி, இந்த கோபம் அவருக்கு ரொம்பவே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இஷ்யூவை அவர் கையில் எடுத்ததுலேருந்து அவருக்கு நிறையா பிரச்சனைகள் தாங்க அவருக்கு. அவரையும் அது வெளிப்படையாக பல இடங்களில் சொல்லிட்டார். இன்றைக்கி வந்து அது எங்கே நிற்குதுன்னா, அதிமுகவையும் அழைப்போம் என்று சொன்னதால் அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார். பட் ஒரு டெம்பரவரியாக ஒரு ட்ரூஸ் வந்திருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அந்த மாநாட்டில் என்ன பேச போகிறாங்க, என்ன தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னதை பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு திமுகவையும் அழைச்சி மாநாட்டில் என்னத்தை பேச போகிறீங்கன்னா, பேசுவோம் அன்றைக்கி வந்து பாருங்கள் அப்படின்னு அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக இருந்தது. அதாவது அவருக்கு தெரியுது இப்போ வந்து நவ் ஐ எம் டவுன் அண்ட் அண்டர்னு. ஸ்டாலின் கூப்பிட்டு பேசின பிறகு இவர் போய் பார்த்தாரா, அவர் கூப்பிட்டு பேசினாரான்னு நமக்கு தெரியாது. இவர் சந்தித்தார் அவர். அதில் வந்து திமுகவும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் என்று சொன்ன பிறகு ஸ்டாலின் ஹஸ் டேக்கன் த ஷீன் அவுட் ஆஃப் த இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அந்த இதுலேருந்து அவர் அந்த முக்கியத்துவத்தை எடுத்துட்டார். திமுக வந்து மாநாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது என்பது தான் பரவலாக இருக்கக்கூடிய பர்செப்ஷன். பட் இன்றைக்கி திருமாவோட வேர்ட்ஸை பார்க்கும்போது அவர் he may have some surprises in his sleevesன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் மாநாட்டில் போய் அக்ரெசிவாக பேசினா விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம் இல்லையா? பிடிச்சிடலாம். மாநாட்டில் 2 திமுக பிரதிநிதிகளையும் வச்சுக்கிட்டு இஃப் யூ டைரக்ட் யுவர் அசால்ட் அட்டாக் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்கள் அந்த மாநாட்டில் அதானி அம்பானி மோடியெல்லாம் திட்டிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தொடாமல் விட்டிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ்போஸ்ட். நீங்கள் கேட்டது வந்து மாநாட்டில் அக்ரெசிவாக அட்டாக் பண்ணாரா, ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணார்னா விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். இதோட அர்த்தம் இப்போ இவர் விட்டுட்டாருன்றது. டவுன் அண்ட் அண்டர்னு சொன்னீங்க. இஸ் டவுன் அண்ட் அண்டர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருப்பி ஹில் பி ஆன் டாப். இப்போ நவ் ஹி வில் பி ஆன் டாப். அன்றைக்கி மாநாட்டில் அவரோட இன்றைக்கி மத்தியானம் பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, வாங்க வந்து பாருங்கள் என்ன பேசுகிறோன்னு சொன்னது நிச்சயமாக இஸ் அவேர் ஆஃப் தி சுச்சுவேஷன். நேற்று நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரியார் நினைவிடத்தில் போய் பெரியார் பிறந்தநாள் நேற்றைக்கு அதுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் இல்லையா? அதை பாராட்டி வரவேற்று திரும்ப ட்வீட் போட்டிருக்காரு. Now this is a message. இது வந்து திங்ஸ் ஆர் நாட் கூல் ஆர் அண்டர் கண்ட்ரோல்ன்றது வந்து விஜயோட இந்த பெரியார் திடலில் போய் பெரியார் நினைவிடத்தில் பெரியாருக்கு அவர் மரியாதை செலுத்தியதை கண்டிப்பாக திமுக விரும்பாது. டெஃபினெட்லி டிஎம்கே ஒன் ரிலீஷிட். அப்போ இவர் வந்து விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவித்து ஒரு மெசேஜ் போடுறதுன்றது வந்து தேர் இஸ் த கேட்ச். அவர் தன்னோட எல்லா ஆப்ஷன்ஸையும் கையில் வச்சிருக்காரோன்ற சந்தேகத்தை தான் அது உங்களுக்கு கிளப்புது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இங்கே டார்கெட்டுன்ற மாதிரி திருமாவளவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ அவர் ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ண போகிறாரு ஸ்டேஜுக்கு போய்? முதல்ல நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? இது வந்து ஃபேஸ் சேவர். சரி, நீங்கள் என்னன்னு சொல்லி மாநாடு வந்து மோடிக்கு எதிரானதுன்னா நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் முதல்ல மாநாடு நடந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு யார் காரணம்? மோடி காரணமா, ஸ்டாலின் காரணமா? இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், அப்சல்யூட் ஃபெயிலியர். அதுக்கு பிறகு இந்த கான்செப்ட் வருது மதுவிலக்குன்னு. இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிராகவும் நாங்கள் இந்த மாநாடு மதுவிலக்கு இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 46 இருக்கின்ற இந்த கதையளப்பு எப்போ வருது வாயிலேருந்து? முதலமைச்சரை பார்த்துட்டு வந்த பிறகு வருது.
உங்களோட இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் யாருக்கு எதிரான மாநாடு இது? ஸோ இப்போ கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ கவர்மெண்ட் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, மேடையில் ஏறி எல்லாரும் மோடியை திட்ட வேண்டியதான். அதை டெய்லி திட்டிட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டில். அதை வந்து இப்போ டெய்லி அதை திட்டுறதை அங்கேயும் போய் திட்ட வேண்டியதான். மோடி திட்டக்கூடாதுன்னு சொல்ல, தாராளமாக திட்டுங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்கல்ல. இவர் கிவிங் எப்படி சொல்கிறது, இது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை நகர்த்திட்டு அந்த இடத்துல வந்து மத்திய அரசு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. தேசிய அளவில் ஒரு மது கொள்கையை தமிழ்நாடு கேட்குதுன்ற ஒரு காரணத்துக்காக மத்திய அரசு கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஒருமித்த கருத்தில் எல்லா மாநிலங்களும் பேச மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாடு வலியுறுத்துன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு தேசிய கொள்கையை அஸ்யூமிங் தட் அது மத்திய சர்க்கார் விரும்பினா கூட கொண்டு வர முடியாது. இட்ஸ் அன் ஆல் இண்டியா இஷ்யூ. ஸ்டேட்ஸுக்கு ரைட் இருக்கும்போது அதாவது இது என்னென்னா, உன்னால் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை நீ செய்யாமல் நீ பாலை வந்து அந்த பக்கம் தட்டி விடுற. நவ் யுவர் கோல் போஸ்ட் ஹஸ் சேஞ்ச்டு. எதுக்கு? இங்கே அலைன்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு. பட் நவ் டெஃபினட்டாக அவர் வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து காப்பாற்றிட்டு திமுக விமர்சனம் பண்ணாமல் அங்கே வெறுமனே இந்த விமர்சனத்தை முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி திருப்பி இது மத்திய அரசு தான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தெல்லாம் போட்டாங்கன்னா they will get exposed. தரவலி they will get exposed. மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு தான் அவங்க நிற்பாங்க. நீங்கள் உங்களோட இனிஷியலாக நீங்கள் பேசுனதெல்லாம் எதுக்காக பேசுனீங்க? ப்ரமோட் பண்ணுறது யாருங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுதா, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுதாங்க? அன்றைக்கி ஒரு ஃபேஸ் சேவர் கூட கொடுக்கலாம் ஸ்டாலின். அன்றைக்கி மாநாட்டுக்கு முதல் நாள் வந்து இன்னொரு 250 கடையை மூடுறோம், இன்னொரு 500 கடையை மூடுறோன்னுவாங்க. எங்கேயுமே காஞ்சி போன கடையை இருக்கும், அதை மூடுவாங்க. சேல்ஸ் என்றைக்கும் குறையாது. சேல்ஸ் குறையுதா, கன்சம்ஷன் குறையுதான்றதாங்க கொஸ்டின். கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுறதா அல்லது ப்ரமோட் பண்ணாமல் இருக்கான்றது தான் கொஸ்டின். இங்கே அக்ரெசிவ் ப்ரமோஷனே நடக்குது. ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, அது கரெக்டானு பாருங்கள் சார். இப்போ கவர்மெண்ட்டுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணம்லாம் வரமாட்டேங்குது, ஜிஎஸ்டினால நமக்கு நிறைய இழப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணுன்னா நமக்கு லிக்கர் சைட்லேருந்து வரக்கூடிய பணம் ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை அலோவ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இது ஒதுக்கி தள்ள முடியாத ஆர்கியூமெண்ட். உங்களுக்கு ரெவென்யூ சோர்ஸ் வேறு இல்லை. கண்டிப்பாக இந்த ஆர்கியூமெண்ட்டை ஒதுக்கி தள்ள முடியாது. த ஒன்லி திங் வி வாண்ட் இஸ் ப்ரமோட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறதுங்க, விற்கிறது கூட தப்பு கிடையாது. நீ ஏன் அக்ரெசிவாக ப்ரமோட் பண்ணுறீங்க? சேல்ஸ் குறைஞ்சதுன்னா எத்தனை இடத்துல, அதாவது லெட் தம் டச் தர் கான்ஷியன்ஸ் அண்ட் ஆன்சர். திஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் த த கவர்மெண்ட். சேல்ஸ் குறையுதுன்னு டாஸ்மாகில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 3 மாதம் தொடர்ந்து சேல்ஸ் குறைஞ்சதுன்னா அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயுதா இல்லையா? லெட் தம் சே நோன்னு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த கவர்மெண்ட்டை. மது விலக்கு, மது விற்பனைன்ற விஷயத்தில் யார் ஆண்டாலும், ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எடப்பாடியோ ஸ்டாலினோ, இவங்க ரூத்லெஸ்ஸாக தான் இருக்காங்க, மூர்க்கமாக இருக்காங்க. அது விற்கணும், விற்று பணம் வரணும், அப்போ தான் கல்லா கட்ட முடியும், அப்போ தான் வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ண இலவசங்களை கொடுக்க முடியும். அதுக்கு திரும்ப சொன்னார்ல, இதுக்கு நீங்கள் இலவசங்களை நிறுத்திடலான்னார்ல, அங்கே தான் போய் நிற்கும் அது. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகம்னு சொன்னவங்க யார்? கனிமொழி தானே. இன்றைக்கி எங்கே போனாங்க கனிமொழி? எங்கே போனாங்க கனிமொழி? அந்த வாய் எங்கே போச்சு? இன்றைக்கி இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு சொன்ன வாய் எங்கே போச்சு? அப்போ இது ஒரு பிரச்சனை. ஆனால் தீர்வு வந்து மதுவிலக்கு கிடையாது. WHO டிட் நாட் ரெக்கமெண்ட் ப்ரொஹிபிஷனுங்க ஆஸ் அ சொல்யூஷன் ஃபார் ஆல்கஹாலிசம். தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆல்கஹாலிசம், மதுவால் வரக்கூடிய பிரச்சனை. ஒரு சமூகமே மதுக்கு அடிமையாயிட்டிருக்கு. பட் மது விலக்கு சொல்யூஷன் கிடையாது. ஆஸ் அ கான்செப்ட் திரும்ப கையில் எடுத்தது தப்பான இஷ்யூ. இட்ஸ் அன் உட்டோப்பியன் இஷ்யூ. உலகம் பூரா தோற்று போன ஒரு விஷயம் அது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அதை வந்து கையில் எடுப்பாங்க. ஒரு எலெக்ஷனோடு அது காணாமல் போகும். நம்ம பார்த்தோம் 9 வருஷத்தில் பார்த்தோம்ல, வைகோவை பார்த்தோம், ராமதாஸை பார்த்தோம், இப்போ திருமாவை பார்க்குறோம். ஒன்று அந்த இஷ்யூ விச் இஸ் அன் உட்டோப்பியன் ஒன், கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் அது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த தடவையும் ஃபெயிலியர் தான் ஆக போகுது. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். நம்ம பேசுகிறது பாலிடிக்ஸை பேசுகிறோம். அது ஃபெயில்டு கான்செப்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் பெரிய விவாதத்துக்கு இடமே இல்லை. எவ்ரி ஒன் நோஸ் இட். எங்கே சக்ஸஸ் ஆகிருக்கு உங்களுக்கு? இது உங்கள் கல்யாண வீட்டில் போய் நாங்கள் லிக்கரை சர்வ் பண்ணுறோன்னு ஜீவோ போடக்கூடிய இந்த அரசாங்கம் மது விலக்கை அமல்படுத்த போது யாருக்காவது அந்த யோசனை தோணியிருக்காங்க? கல்யாண வீட்டில் மதுவை வந்து நம்ம விற்பனை இது பண்ணலான்னு, லிக்கர் சர்வ் பண்ணலான்னு. அப்புறம் டெட்ரா பேக்கெட்டில் போடலான்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க. ஸோ அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. திஸ் கவர்மெண்ட் வாஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் சின்ன பாட்டில் இது ஒன்று பண்ணாங்க. அதுதான் டெட்ரா பேக்குன்றது. அந்த ஃப்ரூட்டி பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெட்ரா பேக்கில் கொடுக்குறோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முத்துசாமி மந்திரி கிட்ட போச்சு. செந்தில் பாலாஜி கிட்ட முத்துசாமி கிட்ட போனப்போ நம்ம அதை கட்டிங் வாங்குறது கஷ்டமாக இருக்குன்ட்டு இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்ல குடிகாரர்கள் நிலையில் அவ்வளவு அக்கறை உள்ள இந்த அரசு. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3.5 வருஷமாக இந்த கவர்மெண்ட்டு
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லது வாய்ப்புகளை உருவாக்கி மது விற்பனையை அதிகரிக்கிறதுல முழு வீச்சில் முழு கவனத்தை செலுத்துச்சு. அப்போ இந்த அரசு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூவில் வந்து மது விலக்கு கொண்டு வர முடியும்? அது சாத்தியமும் இல்லை. நம்ம கேட்பது அது தீர்வும் அல்ல. நம்ம கேட்பது, நம்ம மக்கள் கேட்பது வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணாமல் இருங்கன்னு தான் கேட்கணும். திரும்ப கையில் எடுத்ததுன்றது வந்து தட் இஸ் நாட் த இஷ்யூ. அது அவர் மதுவிலக்கு அவரோட நோக்கம் கிடையாது. அது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா இஸ் செட்டிலிங் இஸ் ஸ்கோர்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்கோர்ஸ் வித் டிஎம்கே. சார், இப்போ ஒரு விஷயம், இப்போ யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் டிபேட்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், எங்கள் பாலிசி இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்கிறாங்க சில விஷயங்களை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா நாளைக்கு நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏன் இதை செய்யலைன்ற ஒரு ப்ரெஷர் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க பாலிசிஸ்லாம் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணுறாங்க. ட்ரம்ப்போட பாலிசிஸும் பார்த்தோன்னா ஏறக்குறைய அவர் ரேகன் ஸ்டைல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லாம் அவர் சொல்கிறாரு. ஏறக்குறைய அந்த ஸ்டைலில் தான் அவர் கவர்மெண்ட்டும் ரன் பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்னன்னாலும் சொல்லலாம், ஆனால் அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. இங்கே வந்து விதவைகள்லாம் அதிகமாகிட்டு இருக்காங்க, கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க, 3 வருஷமாக வாயை திறக்கல அவங்க. ரைட், அது ஒன்று சொன்னீங்க. அதே மாதிரி நீட் விஷயமும் அதே மாதிரி தான். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் ப்ராமிஸ் பண்ணலாம், ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை அப்படியே குவைட்டாக விட்டுறலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. மக்களும் அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இது வந்து ரொம்ப டீப் சீட்டடு சைக்காலஜி. நீங்கள் வந்து இங்கே மக்கள் வந்து அரசியல்வாதிகளை வந்து பெருசாக ஒன்றும் கருதுறது கிடையாது. அதாவது வந்து உங்களுக்கு அதுவும் இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து லிக்கர் இஷ்யூவில் வந்து எல்லாம் திருடனுங்கன்றது அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் மக்களை ஏமாத்துறாங்க, எல்லா கட்சியும் மக்களை ஏமாத்துறோம் அப்படின்றது தெரியும். 2 பிரதான கட்சிகள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இஷ்யூவை வந்து அவங்க தொடவே விரும்ப மாட்டேன்றாங்க. ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அதுக்கு சரியான வார்த்தை எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ. இதை தொடவும் முடியாது, விடவும் முடியாது. ஏன்னா தொட்டாலும் பிரச்சனை, விட்டாலும் பிரச்சனை. மதுவிலக்கை நீங்கள் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். எப்போ அமல்படுத்துவீங்கன்னா படிப்படியாக தான் சொல்லி ஆகணும். இப்போ மதுவிலக்கு வந்து நடைமுறைக்கு ஒத்தே வராதுன்னு சொல்கிறாங்களேன்னும் போது அதுக்கு பதில் சொல்கிறது கடினம், உண்மைன்னு தெரிஞ்சாலும். ஏன்னா வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி தான் வந்து பல போல் ப்ராமிசஸ் இங்கே இருக்குது. அமெரிக்கன் சொசைட்டி இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து அந்த சொசைட்டியில் வந்து கண்டமேனிக்கு நீங்கள் பேசிட்டு போக முடியாது. இங்கே எதை வேணால் அள்ளி விட்டுட்டு போகலாம் நீங்கள். இல்லை, இந்த பிரச்சனை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இஷ்டம் போல் போல் ப்ராமிசஸை கொடுக்கறது, அதாவது வந்து எக்கனாமிக் வயபிலிட்டி இல்லாமல் போல் ப்ராமிசஸை கொடுக்கறத அலோவ் பண்ணக்கூடாதுன்னு தெர் வாஸ் a 2013 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்டிஸ் சதாசிவம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தது, ஜெயலலிதா 11 கொடுத்த ஆடு மாடு ஃப்ரீ, ஸ்கூட்டி ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி பெட்டிஷன்ஸ் போச்சு. அந்த பெட்டிஷனில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, நீ ப்ராமிசஸ் கொடுக்குறேன்னா நீ வந்து ரெவென்யூ சோர்ஸை காமிக்கணும். பட் இது ஆர்டராக போடாமல் எலெக்ஷன் கமிஷன் வந்து இட் ஷுட் ஃபைண்ட் அவுட் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு டெவலப் ப்ரோட்டோகால்ன்ற மாதிரியே ஒரு ஆர்டர் வந்தது. அது பின்பற்றி இது 2013 டிசம்பரில். 2016 அசம்பிளி எலெக்ஷன், ஜெயலலிதா கடைசியாக சந்தித்த அசம்பிளி எலெக்ஷன்லேயும் கண்டபடி போத்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இஷ்டம் போல் வந்து வாக்குறுதிகளை அள்ளி விடும்போது எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புது. அந்த நோட்டீஸுக்கு ஏடிஎம்கே பதிலே சொல்லலை. அந்த அம்மா அதுக்கப்புறம் செத்தே போயிட்டாங்க. திமுக பதில் சொல்லிச்சு. பட் அதுக்கு மேற்கொண்டு அந்த விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனால் மேலே கொண்டு போக முடியல. இப்போ சந்திரசூட் பெஞ்ச்லேயே அந்த பெட்டிஷன் வந்தது. அதில் ஃபார்வர்டு மூமெண்ட் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த இஷ்டம் போல் வந்து பேச முடியாது அப்படின்றது. இங்கே இஷ்டம் போல் தான் பேசுகிறாங்க. ஜுடிஷியல் இன்டர்வென்ஷனுக்கு பிறகும் பேசுகிறாங்க. எலெக்ஷன் கமிஷனால் அதில் பெரிய அளவில் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள்ன்றது வந்து அது வேறு சப்ஜெக்ட். அது நீங்கள் சொல்கிறதுல இதுதான் இஷ்யூ. திருமா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பிரச்சனையை ஒரு ஒட்டோப்பியன் இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. அவருக்கே நல்லா தெரியும் அது விளங்காத இஷ்யூன்றது. ஒரு எலெக்ஷனுக்கு மேலே அந்த இஷ்யூ தாங்கவும் தாங்காது. அவர் தனக்கு திமுக மீது திமுகவுடன் உள்ள கோபங்களை தனித்து கொள்வதற்காகவோ அல்லது வந்து தீர்த்து கொள்வதற்காகவோ அவர் வந்து இந்த இஷ்யூவை இன்றைக்கி கையில் எடுத்திருக்காரு. ஆனால் ஒன்று, டிஎம்கே கிட்ட கவர்மெண்ட் கையில் இருக்குது, அவங்க கையில் கவர்மெண்ட்டை வச்சுருக்காங்க. மற்ற எந்த கூட்டணி கட்சியும் இது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணலை. விசிகா மட்டும்தான் இன்றைக்கி வந்து இஷ்யூஸை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம் வந்து அவரை கூப்பிட்டு பேசி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சீஃப் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்க்ளூசிவாக தான் இருக்கார். அதில் நான் அந்த விஷயத்தில் வந்து ஐ ஷுட் கிவ் கிரெடிட் டு ஹிம். அதாவது
அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இன்றைக்கி இருக்குது, 125 சீட் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா இவங்களை கட்டி விட்டுட்டு எனக்கு தோணுதெல்லாம் செய்யலான்னு பண்ணலாம். பட் அவர் அந்த அலைன்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. ஜெயிக்கிறதுக்கு முன்னால் இருந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஜெயித்த பிறகு வந்த இன்னொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஜெயிச்ச அசம்பிளி எலெக்ஷன், 3 எலெக்ஷன்லேயும் ஒரே அலைன்ஸாக அவர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார். இது கலைஞர் கூட செய்யாத ஒரு பெரிய சாதனை. ஒரு அலைன்ஸ் 2 எலெக்ஷனில் சக்ஸஸ் ஆனது கிடையாது, கண்டினியூ ஆனது கிடையாது. 3 எலெக்ஷனில் ஒரு அலைன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அஃப்கோர்ஸ் அதுக்கு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஃபீலிங் ரொம்ப சாலிடாக இருக்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், அதையும் தாண்டி அஸ் அ லீடர் ஸ்டாலின் கிட்ட மு.க. ஸ்டாலின் கிட்ட ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது. அது ரொம்ப ஒரு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் டு ஹிம், அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க அதை அவர் சுயநலம் கருதி, சுயநலம்னா பொலிட்டிக்கல் செல்ஃபிஷ்னஸ், அரசியல் சுயநலம் கருதி கூட அதை அவர் செய்யலாம். பட் செய்கிறாரு. இப்போ திருமாவை கூப்பிட்டு பேசினது, கூல் டவுன் பண்ணதுன்றதெல்லாம் அந்த கேட்டகரியில் தான். ஸோ 26க்கு அசம்பிளி எலெக்ஷனுக்கு இந்த அலைன்ஸை இப்படியே கொண்டு போயிடணுன்னு தான் அவர் பார்க்குறாரு. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரே சேலஞ்சாக இருக்கிறது விசிகே தான். சேலஞ்சுனா may not be a big challenge, but there are some disturbances. இது நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக. இப்போ விசிகே சில விஷயங்களை செஞ்சால் நல்லா இருக்கும்னு நம்ம சொன்னாலும், மற்ற கூட்டணி கட்சிகளை பார்க்கும்போது அவங்க தான் ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், எம்டிஎம்கேவாக இருக்கலாம். இந்த கட்சியோட ஒப்பிடும்போது ஓரளவுக்கு திமுகவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சில விஷயங்களை போல்டாக பேசுறதுனா இன்னைக்கு விசிகேன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். See, நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது ஒரு அலைன்ஸ், நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்களும் பார்க்கலாம், ஹிஸ்ட்ரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரே அலைன்ஸ் 3 எலெக்ஷனில் கண்டினியூ ஆனதே கிடையாது. அதுக்கு புறச்சூழ்நிலை, புறக்காரணிகள், தட் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம சொல்லக்கூடியது. அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் எவ்வளோ தான் அதுக்கு சாதகமாக இருந்தாலும், சப்ஜெக்டிவாக அந்த அலைன்ஸை லீட் பண்ணக்கூடிய லீடரும் அவரோட பார்ட்னர்ஸும், அலைன்ஸ் பார்ட்னர்ஸும், அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ ஸ்டாலின் அந்த விஷயத்தில் உண்மையிலே அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் உண்டு எனக்கு, அவரோட கவர்மெண்ட் மேலே. பட் இந்த விஷயத்தில் ஐ ஒண்டர், இஸ் லைக் அ ஸ்டேட்ஸ்மேன் டெஃபினட்டாக, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த அலைன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுன்றதுல ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக தான் அவர் நடந்துக்கிறார். அது மேபி அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு செல்ஃபிஷ் ரீசன்ஸ் கூட காரணமாக இருக்கலாம், வித் அன் அல்டீரியர் மோட்டிவ்ஸ் காரணமாக இருக்கலாம். அவரோட செகண்ட் இன் கமாண்ட் டேக் ஓவர் பண்ணும்போது அவருக்கு ஸ்மூத் டேக் ஓவர் இருக்கணுன்ற எண்ணங்கள் காரணமாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி தி ரீசன்ஸ் ஆர் கம்பல்ஷன்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் ஸ்டாலின், பட் டெஃபினட்டாக த வெரி ஃபேக்ட் அவரால், ஸ்டாலினால் ஒரு அலைன்ஸை 3 எலெக்ஷனில் சஸ்டைன் பண்ண முடியுதுன்றது டெஃபினட்டாக அது ஒரு இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். அது ஒரு பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். கூடிய வரைக்கும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது பேசி தீர்க்கணும்னு தான் அவர் பார்க்குறாரு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயம், இப்போ திருமாவர்கள் இந்த பிரச்சனையை கலப்பினப்போ அவர் யூஎஸில் இருந்தார். ஐ வாஸ் டோல்ட் தட் தேர் வர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட்டிக்கு நான் வர வரைக்கும், ஊரில் வர வரைக்கும் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி சோஷியல் மீடியாவில் there will be a flare up. People with ulterior motives who are handling this, who are approaching this issue. இப்போ நம்ம இந்த இஷ்யூவை பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. there are 2 types of people. ஒருத்தர் இந்த அலைன்ஸை உடைக்கணும்னு பேசுகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொருத்தர் இந்த அலைன்ஸை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு பேசுகிறவங்க இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது. பட் பீப்புள் லைக் அஸ், சத்தியமாக நமக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. we are just commentators. திமுக விசிக கூட்டணி விஷயத்தில் நமக்கு பர்சனலாக எந்த விதமான மோட்டிவ்ஸும் கிடையாது. இந்த அலையன்ஸ் இன்ஃபேக்ட் ஐ கேன் சே தட் ஈவன் பீப்புள் மே நாட் அக்ரி. ஏன்னா நான் இப்போ நிறைய டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதால, பட் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் ஸ்பீக்கிங், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அலையன்ஸ் டு கெட் broken. இந்த அலையன்ஸ் உடையணும்னு நான் சத்தியமாக விரும்பலை. விசிகா திமுக கூட்டணி உடையணும்னு நான் சத்தியமாக விரும்பலை. த ஒன்லி திங் இஸ் டிஎம்கே ஷுட் சேஞ்ச் இஸ் ஆட்டிடியூடுன்றது தான். அதுக்கு விசிகாவோட இந்த ப்ரெஷர் உதவுச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு தான் பார்க்குறோம். நம்மள மாதிரி இருக்கவங்க பார்க்குறோம். இப்போ என்ன பர்சனலாக நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஏன்னா எனக்கு ஒரு தன்னிலை விளக்கம் தேவைப்படுது. ஐ ஹோப் யூ ஒன்ட் அப்ஜெக்ட் டு திஸ். ஏன்னா நான் என்ன பிரதானப்படுத்தி பேசக்கூடாது உங்கள் இன்டர்வியூவில். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு லிபர்ட்டி எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த பர்சனலாக இந்த இஷ்யூவை எந்த அஜெண்டாவும் இல்லை. அப்படி ஒரு அஜெண்டா இருக்குன்னா ஐ வாண்ட் திஸ் அலைன்ஸ் டு கண்டினியூ. திமுக விசிக கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனப்பூர்வமான ஆசை. ஆனால் த பிக் பட் இஸ் டிஎம்கே கிட்ட நிறைய தவறுகள் இருக்குது. அவங்க தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரியான ப்ரெஷர் உதவுச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அப்படி தான் நம்ம இதில் பார்க்குறோம்.
ஸோ ஸ்டாலின் அவர்கள் இந்த இஷ்யூ அட்டன் பண்ணது, அவர் வந்து இதை ஹேண்டில் பண்ணதுன்றது ரொம்ப மெச்சூர்டாக தான் இருக்குது. எனக்கு இப்பயும் நான் சொல்கிறேன், 26 இந்த கூட்டணி தொடரும்னு தான் நான் நம்புகிறேன். விரும்புறது மட்டும் இல்லை, நான் நம்புகிறேன். ஏன்னா இவர் எங்கே போவார் இன்றைக்கி? திரும்ப வெளியில் போனார்னா பழைய ஏடிஎம்கே, ஒன்றுபட்ட ஏடிஎம்கேனா அது வேறு. இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஒரு 22% தான் அவங்களோட ஓட் ஷேர். 34%, 35 நியர்லி 34 to 35% இருந்தது. இன்றைக்கி அவங்களுக்கு 22% தான் அவங்களோட ஓட் ஷேர். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தே காட் அ வெரி மேசிவ் டிஃபீட். அவங்களுக்கு தே காட் அ ட்ரப்பிங். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7 இடத்துல என்னமோ அவங்களுக்கு வந்து டெபாசிட் போயிருக்கு, 12 இடத்துல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இது பழைய ஏடிஎம்கே கிடையாது. இன்ஃபேக்ட் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லை. ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் இருந்திருந்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் இன்னைக்கு இன்டாக்டாக இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ புறச்சூழலில் அதுவும் ரொம்ப முக்கியம். மோடி ஃபேக்டர் ஒன்றுனா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆஸ் அ ஓட் பேங்க் இப்போ ஏடிஎம்கேவோட திரும்ப போகிறாருன்னா ஓட் ஷேர் ஆகுமான்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏடிஎம்கே பிஎம்கே அலையன்ஸ் இருந்ததுன்னா ஓட் ஷேர் ஆகும், பிகாஸ் ஆஃப் 10% ஓட் ஷேர். ஏடிஎம்கே அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஎம்கேவை பெட்டர். அவங்க பிஎம்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் லாஸ்ட் மினிட்ல அங்கே போயிட்டாங்க. விசிகா ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ரெண்டாவது, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் தமிழ்நாட்டிலே இந்த தடவை ஏடிஎம்கே பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. அவங்க ஜெயிச்சது வட தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுன்னா ஓட்டு அதிகமாக வாங்கினது வட தமிழ்நாட்டில் தான், பிகாஸ் ஆஃப் தட் 1 year ரிசர்வேஷன் இஷ்யூவில், 10% ரிசர்வேஷன் இஷ்யூவில். ஸோ திரும்ப இந்த பக்கம் அங்கே போனாருன்னா ஓட் ஷேரும் நடக்காது. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பாலிடிக்ஸில் 2+2 மெனி அ டைம்ஸ் வில் பி 0. டிஎம்கேட அலைன்ஸ் உடைச்ச ஒரு திருப்தி இருக்கும். அந்த சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்கலாம். ஏடிஎம் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டிஎம்கே அலையன்ஸ் உடையாதான்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதில் எந்த சந்தேகம், ஐ அக்ரி, டெஃபினட்டாக விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்க வேண்டிய அளவுக்கு தட்டி கேட்காம இந்த கூட்டணி கட்சிகள் லாலி பாடுறதும், அதுக்கு வந்து ஜல்ரா போடுறதும், அதுக்கு வந்து ஆலவட்டம் சுட்டுறதும் பல பேருக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்குது. மீடியாவும் கம்ப்ளீட்டாக வந்து சரண்டராக இருக்கிறதுனால வந்து டோட்டலி அப்போசிஷனும் இல்லை தமிழ்நாட்டில். இந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கேவை பல காரணங்களுக்காக வெறுக்கக்கூடிய பலர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த அலையன்ஸ் உடையாதான்னு தான் வந்து அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இட்ஸ் ஆப்வியஸ். அப்படிப்பட்டவர்கள் இந்த பிரச்சனையை அணுகுவது என்பது அது வேறு உங்களுக்கு வந்து. பட் அவர் எனக்கு என்னமோ இல்லை, நான் பியூராக ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன். ஏடிஎம்கே பொறுத்தளவு அவங்களுக்கு விசிகேவால் எலெக்ஷனில் பெனிஃபிட் இல்லைனா கூட சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குல்ல, அலைன்ஸை நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்ற அட்வான்டேஜ் இருக்குல்ல. நானும் அதுதான் சொல்கிறேன் சார். அதாவது கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்ச மாதிரி இன்றைக்கி விசிகா உடஞ்சி வெளியில் வந்ததுன்னா அது ஏடிஎம்கே பக்கம் போதோ போலியோ ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கேக்கு. அதாவது டிஎம்கே அலையன்ஸ் இஸ் காட் கிராக்டு, இந்தியா பிளாக் உடஞ்சிடுச்சு அப்படின்றது. இன்னொன்று, திரும்ப வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி அவர் வெளியில் போனார்னா அது அடுத்து லெஃப்ட் போவாங்களான்ற ஒரு பெரிய ஐயப்பாட்டை கிளப்போம். இப்போ மதிமுக வெளியில் போதுன்னா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. திரும்ப வெளியில் போகிறாருன்னா அது போக மாட்டார். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக போக மாட்டார். அதாவது அதுவும் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, இன்னும் 18 months இருக்குது. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். அவர் எங்கே போவார்? போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு. அப்படி இருக்கும்பொழுது வந்து அவர் வந்து ஒரு தன்னோட பார்கெனிங் சிப்ஸை 26 டிஎம்கே கிட்ட அந்த பாரை ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறாரு. ரைட். கடைசியாக இப்போ தான் ஒரு விஷயம் சொன்னீங்க கன்க்ளூசிவாக, கண்டிப்பாக ஒரு அலைன்ஸை விட்டு வெளியே போக மாட்டார் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த பண்ணுற விஷயங்கள்லாம் பார்கெனிங் சிப்பாக அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த மதுவிலக்கெல்லாம் ஏதோ ஒரு பார்கெனிங் புஷ் பண்ணுறாரு, திமுகவை ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி புஷ் பண்ணுறாரு. இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுறாரு. எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, இப்போவே பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ போக இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாமா இதே மாதிரி? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து அவர் வந்து என்னைக்கு நேற்றைக்கு முன்தினம் வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தார், ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து. அப்போ தான் வந்து அந்த தெர் வாஸ் அ தா, உங்களுக்கு வந்து அந்த பதட்டம் குறையுது. முதலமைச்சரை சந்திச்சோம் தான் நாங்கள் எங்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, விசிகா திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் மீடியா ஹைப் அப்படின்னு வழக்கம் போல் மீடியா மேலே ப்ளேம் பண்ணார். இது எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க வீக்னஸை மடைமாற்றம் செய்வதற்கு மீடியாவை ப்ளேம் பண்ணுவாங்க. அதாவது தட்ஸ் நத்திங் சர்ப்ரைஸ் இன் இட், நோ சர்ப்ரைஸ் இன் இட். அடுத்தவர் என்ன சொன்னார்னா, திமுக வந்து 2 பிரதிநிதிகளை அனுப்புவதாக முதலமைச்சர் சொன்னார். நாங்கள் அழைக்கவில்லைன்னோ அங்கே பொடி வச்சு பேசினார். ஓகே, எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னா முந்தா நாள் நிலைமை. நேற்றுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. என்னது? விஜய் பெரியார் திடலுக்கு போனதுக்கு எதுக்கு திரும்ப ட்வீட் போடணும் அதை வெல்கம் பண்ணி?
அது டிஎம்கேவை வந்து டீஸ் பண்ணுற ஒரு ட்வீட் அது. டு பி ஃப்ராங்க், அவரோட விஜயை வந்து திமுக எப்படிங்க பார்க்குது? நீங்கள் திமுக ஒன்றும் விஜயை ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலையே. டெஃபினட்டாக அது எல்லாருக்கும் தெரியும். there is a silence on the part of DMK, but they are not relishing itன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். விஜயோட பெரியார் திடலுக்கு போனதை வந்து கண்டிப்பாக அதை வரவேற்று ட்வீட் பண்ணக்கூடிய ஒருவர் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்காருன்னா திஸ் இஸ் நத்திங் பட் டீசிங் த டிஎம்கே. இது இந்த பேக்ரவுண்டில் இந்த மதுவிலக்கு மாநாடு தொடர்ச்சியாக திமுக மீது அவர் திரும்ப வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில் வந்து இந்த 1.5 வருஷத்தில் இந்த சால்வோஸ் ஃபயர் பண்ணுறது தொடருமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக தொடரும். எலெக்ஷன் கிட்ட வர வர தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நான் ஒன்று இது நான் எப்படி பார்க்குறேன்னா பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்குறோம். நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் பாலிடிக்ஸ். தேர் ஆர் நோ பர்மனெண்ட் எனிமீஸ் ஆர் பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்க. அது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஈ வில் கண்டினியூ டு ஃபயர் சால்வோஸ். தொடர்ந்து திமுகவை சங்கடப்படுத்தக்கூடிய, ரொம்ப ஜென்டலாக சொல்கிறதுனா சங்கடப்படுத்தக்கூடிய காரியங்களை திரும்ப செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார். ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது இந்த 21 சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணியை 26 தக்க வைத்துக் கொள்ள தான் விரும்புவார் கூடிய வரைக்கும். அவர் அதற்காக வந்து எக்ஸ்ட்ரா மைலும் ட்ராவல் பண்ணுவார் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது திருமாக்கு. இவங்க இன்றைக்கி 4 எம்எல்ஏ கையில் இருக்காங்க. இந்த அணியை விட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்க ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட கஷ்டம். இந்த நெருக்கடி விசிகாக இருக்குது. ஸோ 2 பக்கமே அந்த நெருக்கடி இருக்குது. சகிச்சுக்கிட்டு 3 எலெக்ஷனை எப்படி ஒன்றா ட்ராவல் பண்ணுமோ 4வது எலெக்ஷன்லேயே ட்ராவல் பண்ணிடலாம் தான் 2 தரப்புமே நினைக்கும். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அலையன்ஸை இன்டாக்டாக வச்சுக்கணும்னு மிகவும் விரும்புகிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2வது திரும்பவும் ஒரு லெவல் ஹெட்டட் பாலிட்டிஷியன், மற்றவங்கள மாதிரி கிடையாது. அவர் வந்து அவருக்கு சில நார்ம்ஸ் இருக்குதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ அவரும் அவ்வளோ சீக்கிரமாக திமுகவோட அந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு எதிராக போக மாட்டார். ஸோ இன் நட்ஷல் நம்ம பேசுகிறதுனா இவங்க எவ்வளோ தான் சண்டை போட்டுக்கிட்டனாலும் கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. அண்ட் தொடர்ந்து வில் ஃபயர் சால்வோஸ். பட் 26ல் 21ல் இருந்த அதே கூட்டணி, திமுக கூட்டணி, இந்தியா பிளாக் கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம் என்று இந்த நிமிடம் வரையில் நான் நம்புகிறேன்.